எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஹைவேல வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டிக்கோட்டா வரைக்கும் போகிறத வந்து நான் காட்டியிருந்திருப்பேன். ஸோ கண்டிக்கோட்டாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது இதான் வந்து செக் பாயிண்ட்டு. எப்படி நம்ம கேரளாவில் போகும்போது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நாங்கள் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே வியூ வந்து இன்னுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி பெரிய பெரிய ராக்ஸ் இருந்துச்சு. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையான கோட்டை சுவர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே வந்துட்டு காரில் கடைசியாக டெட் எண்ட் போனதுக்கப்புறமா இந்த அழகான வியூ இருந்துச்சு. இதான் வந்து கிராண்ட் கேன்யன் ஆஃப் இந்தியா. இந்த அழகான பள்ளத்தாக்கு எப்படி உருவாச்சுன்னா, எர்ராமலைக்கு நடுவில் வந்துட்டு இந்த பென்னா ரிவர் வந்து அதிகமாக ஓடிட்டே இருந்தனால வந்துட்டு இந்த பள்ளத்தாக்கு வந்து உருவாச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸ் தான். இதெல்லாம் டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூமை புக் பண்ணி ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெசார்ட்டை புக் பண்ணியிருந்தோம். இதை சுற்றி வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது தங்குறதுக்கு. நாங்கள் வந்து இதை புக் பண்ணிவிட்டு நேராக வந்து பெலம் கேவ்ஸ்க்கு போயிட்டோம். இதுவும் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இந்த பெலம் கேவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பாப்புலரான கேவ். இந்தியாவில் வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் கேவ் வந்து இது தான். பெல்லம் அப்படின்னாலே சான்ஸ்கிரிட்டில் கேவுன்னு தான் அர்த்தம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நயடா டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, ஆந்திர பிரதேசத்தில். ஸோ இதோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டர். ஆனால் வந்து நம்ம விசிட்டர்ஸ் பார்க்குறக்கு அலோவ் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸோ இது வந்து உள்ளே போகிறதும் ஒரே வழி, திருப்பி வர்றதும் ஒரே வழி தான். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கிலோமீட்டர் வந்து நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். கேவ் வந்து அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நேச்சுரலாக ஏர் வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லை. அதனால் அங்கங்கே வந்து பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஃபேன் மூலமாக வந்து காற்றை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக தான் இருந்தது அதோட தரை. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை சீசன் போல், அதனால் வந்து கொஞ்சம் சேறு ஃபார்ம் ஆகியிருந்தது. அதுவும் வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி நைஸ் மண்ணாக இருந்துச்சு. நம்ம பானை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நைஸாக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் விட்டோம்னா வலிக்கு விட்டு பொத்துன்னு விழுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் நான் உயிரை பணைய வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. கேவோட வந்து நிறைய இடத்துல ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. அதிகமாக வந்து அவங்க லைட்டிங் கொடுக்காததும் ஒரு வகையில் வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப மைல்டாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல தான் இந்த கலர் கலர் லைட்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துல வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி டிஸ்கோ லைட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அழகான கேவ் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா, சித்திராவதி ரிவர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பகுதி வழியாக ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு மேலே வந்து போய்கிட்டே இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது இங்கே இருக்க லைம் ஸ்டோன்லாம் அரைச்சி இந்த கேவ் வந்து உருவாச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இந்த கேவோட டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். இதுதான் வந்து பாதாள கங்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சரில் ஒரு சிவன் மாதிரியான லிங்கம் வந்து இங்கே இருக்கும். இது மேலே வந்து தண்ணி வந்து விழுகிறது வந்து ஒரு அதிசயம்னு சொல்லலாம். இந்த பாதாள கங்கா ரிவர் வந்துட்டு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பியூர் வாட்டர் தான். ஸோ இதுதான் வந்து இதோட லாஸ்ட்டு எண்டு பாயிண்ட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும். கேவில் வந்து நம்ம அந்த வழியாகவே திரும்பி போவோம்.
கேவோட லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி வந்து கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். கேவ் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். வீட்டில் கூட எல்லோரும் உங்களுக்கு உள்ளே வந்து மூச்சு விட முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஒரு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தேங்க. இன்னுமே கொஞ்ச நேரம் இருக்க சொன்னாலும் இருந்திருப்பேன். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் கால் ஃபுல்லு இப்படி தான் சேடாக இருந்துச்சு. ஸோ பைப்பில் வந்துட்டு லைனில் நின்று காலெல்லாம் கழுவிட்டு திருப்பி வந்து நாங்கள் வந்து சேம் அந்த கண்டிக்கோட்டை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு சன்ரைஸ் ஸ்பாட்டாக, சன்ரைஸ் ஆகிறது வந்து இங்கே அவ்வளோ அழகாக தெரியும். சரி சன்செட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு சில ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ சன் செட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்கு அந்த புறமாக தான் தெரிஞ்சுது. சன் செட் ஆகிறது வந்து வானத்தில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. அப்படியே ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது. அதையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட்டு ரூமுக்கு திரும்பி போயாச்சு. அடுப்பை கொண்டு போனனால எங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நைட் டைமில் அவுட்டோரில் வச்சு குக் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த அன்றைக்கி நாள் எங்களுக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த கோட்டைக்குள்ளே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ராஜாக்கள் வந்துட்டு தேர்லேயும் குதிரையிலையும் போன வழியில் வந்துட்டு இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம். பூமிக்கு பல மீட்டர் கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா, இனி நாளைக்கு வந்துட்டு பூமிக்கு ரொம்ப மேலே ஹைட்டாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது ஒரு ஃபீலிங்னா இது ஒரு ஃபீலிங். ஸோ அடுத்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதை மறக்காமல் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.